Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விழுப்புரத்தில் கணவன் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 3 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன், வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? இதற்கான காரணம் என்னவென்று கண்டறியப்பட்டிருக்கா? போலீசார் தரப்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ளது வாக்கூர் கிராமம். இந்த கிராமத்தில் வசித்து வருபவர் தென்னரசு. இவர் குடும்ப தகராறு காரணமாக இன்று காலை அவரது மனைவி மற்றும் அவரது தாய் மற்றும் அவரது உறவினர் முறையான தம்பி முறை வரக்கூடிய கார்த்தி என்ற ஆகிய 3 நபர்களை அவர் ஏர் பிஸ்டல் எனப்படும் ஏர் கன் மூலமாக தலை, கை, கால்கள் உள்ளிட்டவர்களை பலமுறை சுட்டுள்ளார். இதில் 3 நபர்களும் சம்பவ இடத்திலே படுகாயம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் அவர்களை மீட்டு உறவினர்கள் தகவல் அளித்ததன் பேரில் அவர்களை மீட்டு உடனடியாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தே தென்னரசுவை கைது செய்து விக்கிரவாண்டி காவல் நிலையம் அழைத்து சென்று அவரை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் தென்னரசு என்பவர் இப்போதான் சமீப காலமாக தான் திருமணம் நடைபெற்றுள்ளது. அவருக்கு வேலை எதுவும் இல்லாமல் சும்மாவே வீட்டில் சுற்றி திரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் குடும்ப தகராறு சில நாட்களாக இருந்து வந்த நிலையில் இன்று காலை அவர்கள் உறவினர்கள் சேலம் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் இவர்கள் 3 நபர்கள் மட்டுமே இருந்துள்ளனர். அந்த சமயத்தில் இவர்கள் தென்னரசுக்கும் லாவண்யா, பச்சையம்மாள், கார்த்தி உள்ளிட்டவர்களுக்கு வாய் தகராறு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமுற்ற தென்னரசு அவர் வைத்திருந்த ஏர் கன் மூலமாக இவர்களை நோக்கி சுட்டதில் இவர்கள் 3 நபர்களும் தலை, கை, கால்கள் உள்ளிட்ட பலமாக படுகாயமுற்று சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க கடந்துள்ளனர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு உடனடியாக அவர்களை முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அங்கு இருந்த அவர் வைத்திருந்த 3 ஏர்கன் வைத்திருந்ததாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. 3 ஏர்கனையும் பறிமுதல் செய்துள்ளனர். அவரையும் கைது செய்து விக்கிரவாண்டி காவல் நிலையம் அழைத்து சென்று அங்கு அவரை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் குறித்து எந்த தகவல், எதற்காக அவர் சுட்டார், எந்த ஆத்திரத்தில் சுட்டார் என்ற முழு விவரம் நமக்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. சம்பவம் குறித்து மேலும் தீவிரமாக விக்கிரவாண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவமானது விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். Taste the Daily.